சார் இந்த ஐடிசிடபிள்யூனா என்ன சார்? ஐடிசிடபிள்யூ அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரெயின் வாட்டருக்காக நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி. ஓகே, அது எப்போ வருங்கிறது தெரியாது. எஸ்டபிள்யூபிங்கிறது நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்க ஒரு டேப் வாட்டர் மாதிரி. நம்மளுக்கு எப்போ வேணுமோ டேப்பை திறந்து தண்ணியை பிடிச்சிக்கலாம், எப்போ வேண்டாமோ அப்போ டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட்டுங்கிறது எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் இல்லை, நம்மளோட கேபிட்டலில் வித்ட்ரா பண்ணுறது தான் ஐடிசிடபிள்யூ. அதனால இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் வித்ட்ராயல். அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆனோமே ட்ரிங் மெசேஜ் வந்துன்னு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? இந்த சந்தோஷம் எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி மெசேஜ் வரும்போது சந்தோஷப்படுவாங்க, ஆனால் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அழுகழுகியாக வரும். ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் அர்ஜுன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பேசிவ் இன்கம்க்கு தான் சார் ஆசைப்படுறாங்க. எஃப்டியில் 7% ரிட்டர்ன்ஸ் இருக்குது. கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் கிடையாது. ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2.5% தான் மந்த்லி ரெண்டல் இன்கம் இருக்குது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பேசிவ் இன்கமுக்கு எந்த அளவுக்கு சார் ஹெல்ப் பண்ணும்? நல்ல கொஸ்டின் அர்ஜுன். டிவிடெண்ட்டுங்கிற ஆப்ஷனை தான் வந்து இப்போ செபி வந்து ரீசெண்டாக வந்து ஐடிசிடபிள்யூன்னு மாற்றிட்டாங்க. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்னன்னா ஐடிசிடபிள்யூ போகலாமா இல்லை எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் வந்து பிக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஐடிசிடபிள்யூ அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரெயின் வாட்டருக்காக நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி. ஓகே, அது எப்போ வருங்கிறது தெரியாது. அதே மாதிரி தான் எப்போ வந்து ஏஎம்சி ஆர் ஃபண்ட் ஹவுஸ் வந்து எப்போ வந்து நமக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னு தெரியாது. அவங்க கொடுக்கும்போது அந்த இன்வெஸ்டருக்கு வந்து டிவிடெண்ட் பே அவுட் ஆகும். இதே எஸ்டபிள்யூபிங்கிறது நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்க ஒரு டேப் வாட்டர் மாதிரி. நம்மளுக்கு எப்போ வேணுமோ டேப்பை திறந்து தண்ணியை பிடிச்சிக்கலாம், எப்போ வேண்டாமோ அப்போ டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் டிஃப்ரென்ஸ் ஐடிசிடபிள்யூக்கும் எஸ்டபிள்யூபிக்கும். சார் இந்த ஐடிசிடபிள்யூனா என்ன சார்? இந்த ஐடிசிடபிள்யூ அப்படிங்கிறதுனா இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் வித்ட்ராயல் அப்படின்னு சொல்லிட்டு செபி வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து டிவிடெண்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டிவிடெண்ட்னு சொல்லும் போது பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டாக்கோட வந்து லிங்க் பண்ணிவிடுவாங்க நார்மலாக இன்வெஸ்டர்ஸ். ஸ்டாக்கில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா மணியை வந்து நம்மளுக்கு ஆர் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் இந்த டிவிடெண்ட்டுங்கிறது. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட்டுங்கிறது எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் இல்லை, நம்மளோட கேபிட்டலில் வித்ட்ரா பண்ணுறது தான் ஐடிசிடபிள்யூ. அதனால இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் வித்ட்ராயல். நம்மளோட கேபிட்டலில் தான் நம்ம வித்ட்ரா பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நமக்கு வந்து ஒரு 100 rupees NAV இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் 5 rupees டிவிடெண்ட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா, டிக்ளேர் பண்ணி முடிச்சோடனே அடுத்த நாள் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா NAV வேல்யூ இப்போ 100லேருந்து 95 ஆயிருக்குங்க. அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அந்த 5 rupeesங்கிறது நம்மளோட NAVயில் அட்ஜஸ்ட் ஆகி தான் வருது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் நம்மளோட கேபிட்டல்லேருந்து தான் அது அட்ஜஸ்ட் ஆகி நமக்கு வருதுங்கிறது ஒரு இன்வெஸ்டரும் புரிஞ்சுக்கணும். ஆனால் இவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, இந்த ஈக்விட்டியில் வர டிவிடெண்ட் மாதிரியே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் எக்ஸ்ட்ரா ஏர்னிங் போல இருக்குது, அதை வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. சார் அப்போ எஸ்டபிள்யூபி எப்படி சார் ஒர்க் ஆகுது? சரி, எஸ்டபிள்யூபிங்கிறது வந்து நமக்கு செல்ஃப் சர்வீஸ் மாதிரி அர்ஜுன். இப்போ எப்படின்னா, நான் வந்து ஏஎம்சி கிட்ட சொல்கிறேன், ஓகே, ஒரு ஃபண்ட் ஹவுஸ் கிட்ட சொல்கிறேன், எனக்கு மந்த்லி இன்கம் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் நம்மளோட கேபிட்டலேருந்து தான் வித்ட்ரா பண்ண போகிறோம். ஆனால் என்னன்னா இதில் வந்து நம்ம டிசிஷன் எடுக்க போகிறோம். எனக்கு மந்த்லி நீட் எவ்வளோ இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எஸ்டபிள்யூபி அமௌண்ட் எவ்வளோ வேணும், 5,000 6,000 10,000 4% 5% 6% ஆன் மை போர்ட்ஃபோலியோ வேல்யூக்கு எவ்வளோங்கிறது நான் டிசிஷன் எடுக்க போகிறேன். அதை வந்து நான் இன்டிமேட் பண்ணுறேன் எஸ்டபிள்யூபியில். ஆனால் ஐடிசிடபிள்யூவில் அவங்க டிசிஷன் எடுப்பாங்க, நான் இந்த வாட்டி மந்த்லி இன்கம் நான் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எவ்வளோ டிவிடெண்ட் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏஎம்சி வில் டிசைட் இன் ஐடிசிடபிள்யூ. ஆனால் எஸ்டபிள்யூபியில் இன்வெஸ்டர் வில் டிசைட் எனக்கு எவ்வளோ மந்த்லி இன்கம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து பிளான் பண்ணி எடுத்துக்கலாம். சார் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் மேலே தான் ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆனோமே ட்ரிங் மெசேஜ் வந்துன்னு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? கரெக்ட் அர்ஜுன். இந்த சந்தோஷம் எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி மெசேஜ் வரும்போது சந்தோஷப்படுவாங்க, ஆனால் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அழுகழுகியாக வரும். ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஐடிசிடபிள்யூ ஆப்ஷனில் நீங்கள் சப்போஸ் ஹையர் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்க, 30% டாக்ஸேஷன் ஸ்லாப் இருக்கீங்கன்னா, கிரெடிட்டாரோ அந்த ஃபுல் டிவிடெண்ட்டுக்குமே நீங்கள் வந்து 30% டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே, இது நீங்கள் எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் போகிறீங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு 1.25 lakhs டேக்ஸ் வராது, ரிமைனிங் உள்ள மணிக்கு வி ஹவ் டு பே 12.5% டேக்ஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கிரெடிட் ஆகும்போது தே ஃபீல் ஹாப்பி, ஆனால் இது ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணுவீங்களே இயர் எண்டில், அப்போ தான் யூ வில் ஃபீல் வெரி வெரி பேட். இன்ட்ரெஸ்டிங் சார். இப்போ காமன் மேனுக்கு இருக்கிற பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டபிள்யூபி பண்ணால் கேபிட்டல் உள்ளே இருக்கிற அசல் குறையுமே. கரெக்ட் தான் அர்ஜுன். ஆனால் எஸ்டபிள்யூபிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அந்த டென்ஷன் வராது. இப்போது
நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்டபிள்யூபி எடுக்க ஆரம்பிச்சோன்னா கேபிட்டல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும்போது தட் வில் கெட் காம்பன்சேட்டடு. இப்போ ஐடிசிடபிள்யூவில் என்ன ஒரு சேலஞ்சுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 2 வருஷத்துக்கு மார்க்கெட் பெர்ஃபார்மே பண்ணல. ஓகே. அண்டு அவங்கக்கிட்ட இருக்க ரிசர்வ், அதாவது ஏஎம்சியில் இருக்கிற ரிசர்வ் ஃபண்ட்ஸில் இருந்தால் தான், எக்ஸஸாக சர்ப்ளஸ் மணி இருந்தால் மட்டும்தான் அவங்களால உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருக்க முடியும். அண்டு சப்போஸ் ஒரு 2 வருஷம் மார்க்கெட் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா இந்த இன்கம்மை டிபெண்ட் பண்ணி தான் என்னோட ரெகுலர் நீட்ஸை வந்து நான் மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு மந்த்லி இன்கமே வராது. அப்போது ஐடிசிடபிள்யூவில் நம்ம ஏஎம்சியை டிபெண்ட் பண்ணி தான், ஃபண்ட் ஹவுஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகிறோம். அண்ட் அவங்கக்கிட்ட சர்ப்ளஸ் பண்ணி இல்லாதப்போ நம்மளோட ஃபேமிலி இப்படி ரன் பண்ணுவோம். ஆனால் வேறஸ் நம்மளுக்கு மார்க்கெட் பேடான சுச்சுவேஷனில் இருந்தாலும் கூட எஸ்டபிள்யூபி ஆப்ஷனில் நம்மளுக்கு கன்சிஸ்டண்டாக மாதம் 1ஆம் தேதி பே அவுட்டும், அந்த 1ஆம் தேதிக்கு பே அவுட் வந்துடும். ஆர் அன்றைக்கி ஹாலிடே வந்தால் ஃபாலோயிங் ஒர்க்கிங் டேயில் நம்மளுக்கு வந்து பே அவுட் கிரெடிட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ரிலையபிலிட்டி இஸ் வெரி வெரி குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்டபிள்யூபியில். ஆனால் ஐடிசிடபிள்யூவில் ஃபஸ்ட்டு திங் என்னென்னா எனக்கு எப்போ வரும்னு தெரியாது, என்னைக்கு டேட்டில் வரும்னு தெரியாது எனக்கு அந்த பே அவுட்டு. செகண்டு இந்த மந்த்து எனக்கு எவ்வளோ இன்கம் வருங்கிறதும் தெரியாது. இந்த 2 சேலஞ்சுமே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா? எஸ்டபிள்யூபியில் எனக்கு எவ்வளோ வருங்கிறதும் தெரியும், என்னைக்கு வருங்கிறதும் தெரியும். ஸோ மார்க்கெட் சப்போஸ் பேட் டைம்ஸ் இருக்கும்போது எனக்கு இன்கம் ஸ்டாப் ஆகாமல் வரும். நாளைக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது என்னோட கேபிட்டல் வந்து க்ரோ ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். வேல்யூபிளான இன்புட் சார். எஸ்டபிள்யூபி யாருக்கு சூட் ஆகும், ஐடிசிடபிள்யூ யாருக்கு செட் ஆகும்? ஓகே, இந்த கிளாசிஃபிகேஷன் புரிஞ்சிச்சுன்னா நம்ம கரெக்டான கால் எடுக்கலாம். சரி, ஐடிசிடபிள்யூங்கிறது சப்போஸ் உங்களுக்கு எந்த விதமான இன்கம் சோர்ஸும் இல்லை, ஓகே, அதாவது நீங்கள் 0% டாக்ஸேஷன் ஸ்லாபில் இருக்கீங்க, 1. செகண்டு எனக்கு ரெகுலர் இன்கம்மை நான் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஐடிசிடபிள்யூ. அந்த மாதிரி இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ். எனக்கு எப்போ வருதோ வரட்டும், எனக்கு அதை டிபெண்ட் பண்ணி நான் இல்லை, எனக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. அண்ட் செகண்ட் வந்து எனக்கு டாக்ஸேஷன்லையும் நான் ஹையர் லெவல் ஆஃப் டாக்ஸேஷன் ஸ்லாபில் இல்லை அப்படின்னா தாராளமாக ஐடிசிடபிள்யூ போகலாம். எஸ்டபிள்யூபி யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 20% 30% ஸ்லாபில் இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு எஸ்டபிள்யூபி would be a good option. எவ்ரி மந்த் ஆன் மந்த்து எனக்கு இந்த இன்கம் வந்தால் மட்டும்தான் என்னால் ஃபேமிலியும் என்னோட ரெகுலர் எக்ஸ்பென்சஸையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஹவ் டு கோ வித் எஸ்டபிள்யூபி. இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுட்டிங்கன்னா பெட்டர். ஸோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே கூடாது. எனக்கு ஐடிசிடபிள்யூனா எனக்கு அது டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, என்னோட டாக்ஸேஷன் ஸ்லாப்லையும் நான் லோவர் லெவலில் இருக்கணும். அப்படி இருக்கவங்க ஐடிசிடபிள்யூ போகலாம். எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் வந்து நான் ஹையர் டாக்ஸேஷன் 20 or 30% ஸ்லாபில் இருக்கேன் அண்ட் அதே மாதிரி எனக்கு மந்த்லி இந்த இன்கம் வந்தால் தான் என்னோட ஃபேமிலியோட சஸ்டினன்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கோ வித் எஸ்டபிள்யூபி ஆப்ஷன். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா யுவர் திங்ஸ் வில் பிகம் வெரி வெரி ஈஸி அண்ட் ஸ்மூத். ஓகே, சூப்பர் சார். எஸ்டபிள்யூபிக்கும் ஐடிசிடபிள்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸை கிளியராக சொன்னீங்க. எனக்கே டவுட் இருந்தது, அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூட விரைவில் சந்திக்கலாம் சார். நன்றி. நன்றி அர்ஜுன்.